ஹாய், வெல்கம் டு ரேகா டிப்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. குலோப் ஜாம் செய்கிறதுக்கு சர்க்கரை ஒரு டம்ளரில் எடுத்திருக்கேன். ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கரை பாகை ரெடி பண்ணிடலாம். இதில் 1.5 டம்ளர் தண்ணி இருக்குது, அதை சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம இதில் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாகு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக இதில் ஒரு ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். குலோப் ஜாமுன் மாவு இதில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா மாவையும் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த மாவை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணணும். எல்லா மாவையும் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தவா வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். செஞ்சு வச்ச உருண்டையெல்லாம் இதில் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்ல ப்ரௌன் கலராக வர வரைக்கும் இதை பொரிக்கணும். நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பொரிச்சதெல்லாம் நம்ம சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் குலோப் ஜாமுன்லாம் நம்ம ஜீராவில் சேர்த்துட்டோம். இதில் பாதாம் பருப்பை கொஞ்சம் துருவி எடுத்துக்கோங்க. அதை இதில் சேர்த்துக்கலாம். குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ரேகா டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.